ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் பொண்ணு தெலுங்குமருமகள் சேனல். இன்றைக்கி நம்ம சிறுகீரை பருப்பு கடையல் பார்க்கலாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூடங்க. இது செய்கிறதுக்கு முதல்ல நம்ம சிறுகீரை ஒரு கட்டு எடுத்துக்கணுங்க. அதை நல்லா ஆஞ்சிக்கணும்னு சொல்லுவாங்க. நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா ஒரு கப்பு துவரம்பருப்பு எடுத்துக்கலாங்க. சின்ன கப்பு தாங்க. ஒரு கப்பு துவரம்பருப்பு எடுத்து கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊறினா ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா பாருங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆந்திராவில் அதிகமாகவே சாப்பிடுவோம். பாருங்கள் ஊறிடுச்சு பருப்பு. அதுக்கப்புறம் ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டு அதில் அந்த ஊறின பருப்பு அதில் போட்டுக்கிட்டு ஒரு கப்பு பருப்புக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேங்க. அந்த கப்பில் 2 கப்பு தண்ணி. அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா போட்டுக்கலாம். அதோட நம்ம கழுவி வச்சுருந்தோம் இல்லையா கீரை, அதையும் அதிலே போட்டுக்கலாங்க. ஃபுல்லாக ஆகிடும். ஆனால் வெந்த பிறகு அது கொஞ்சமாக ஆகிடுங்க, பாதி வந்துடும் பாருங்கள். அதோட புளி, கொஞ்சம் மஞ்சத்தூள் தேவையான அளவு போட்டு அடுப்பு மேலே வச்சு குக்கர் ஆன் பண்ணிக்கலாங்க. குக்கர் மூடிட்டு விசில் போட்டுக்கலாம். 3 விசில் வந்தால் போதுங்க. ஏன்னா பருப்பு ஊற வச்ச பருப்பு, அதனால் பாருங்கள் வெந்துடுச்சுங்க. அவ்வளோதான். இதை நம்ம பருப்பு மத்து எடுத்து அதை கடைஞ்சிக்கலாம். உப்பு போட்டு கடைஞ்சால் கொஞ்சம் சீக்கிரமாக அது இதுவாகிடும். பாருங்கள் இது மாதிரி கடைஞ்சாச்சு. கடைஞ்சதுவை நம்ம ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கிட்டோம். அதுக்கப்புறமா நம்மளுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, சீரகம், கொஞ்சோண்டு வெந்தயம், பூண்டு போட்டு நல்லா வறுத்துக்கலாம். வறுத்த பிறகு காஞ்ச மிளகாவும் போட்டுக்கலாங்க. நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி. கொஞ்சம் பெருங்காயத்தூளும் அதோட நம்ம எடுத்து வச்சுருந்தா கருவேப்பிலை, கொத்தமல்லியும் போட்டு நல்லா கொஞ்சமாக நல்லா ஃப்ரை பண்ணணுங்க. நல்லான்னா அதிகமாக இல்லை, லைட்டாக ஃப்ரை பண்ண பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்தா அந்த பருப்பில் இந்த இதுவை கொட்டணுங்க. பாருங்கள் ரொம்ப டேஸ்டியான சிறுகீரை பருப்பு கடையல் ரெடிங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குது சொல்லுங்கள் கமெண்ட்டில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.